தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகேஷை காப்பாற்றுறதுக்கு மண்டபத்திலேருந்து ரேவதி குடோனுக்கு வராங்க. ஸோ வந்த இடத்துல 2 ரவுடிக மகேஷுக்கு காவலாக நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் திசை திருப்பி விட்டுட்டு மகேஷுடைய கட்டை அவிழ்த்து விட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லும்போது, சரி நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிட, இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல, நீயும் என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத தூரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிடும்போது, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால தன்னால் வர முடியாதுன்னு ரேவதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னதும், இந்த தாலி உன் கழுத்தில் இருக்கிறதுனால தானே என் கூட நீ வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலியை அறுக்க முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயம் பார்த்து அந்த 2 ரவுடிகளும் கதவை உடைச்சிட்டு மகேஷை தாக்குறாங்க. அதில் ஒருத்தர் கத்தி எடுத்து வயிற்றில் ஒரே சொருகிடுறாரு. ஸோ சொருகிட்டு 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. ரேவதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகேஷ் ஒரு பக்கம் மயங்கி விழறாரு. அங்கே வயிற்றில் சொருகிருக்க அந்த கத்தியை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க ரேவதி. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை ரேவதி கார்த்திகிட்ட தெரியப்படுத்தியிருப்பாங்க போல். ஸோ கார்த்தி பார்த்தீங்கன்னா மகேஷை காரில் தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க. ரேவதி கார்த்தி 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி குடோனுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே மகேஷை காணும். நேராக மாயாவுடைய வீட்டுக்கு எங்கே மகேஷ் அப்படின்னு சொல்லி மாயா கிட்டே கேட்குறாங்க. நீங்கள் தான் மகேஷை கடத்தி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் மகேஷை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சரி இப்போவே நீ கிளம்பு, என் கூட மண்டபத்துக்கு வா, ரேவதி கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாவை மண்டபத்துக்கு கூப்பிட்டா மாயா, இல்லை மகேஷ் வராமல் நான் வரமாட்டேன், மகேஷை விடுங்க, அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்கிறேன்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்ல, அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியும் மகேஷை நான் கடத்தி வச்சுருந்தேன்னா நேராக ரேவதி கிட்டே கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல வச்சுருக்க மாட்டேனா, நான் மகேஷை கடத்தலை, நீ மண்டபத்துக்கு கிளம்பு, நீயும் மகேஷும் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் மாயாவை வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மகேஷ் குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.